போட்டி அவருடைய கடைசி படம்னு நினைக்கிறேன். வினோத்தோட ஒரு கடைசி படம் பண்ணுறாரு. அது வேணால் வசூல் போட்டியாக வேணால் இருக்கலாம். அரசியல் போட்டியாக இருக்கிறதுக்கு விஜய்க்கு ஒன்றும் தெளிவு வேணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நானும் வந்து ரசிகராக இருந்து அதுக்கு பின்பாக தான் வந்து ஒரு அரசியல் தெளிவு பெற்றோம். நடிப்பு ரீதியாக விஜய் நாங்கள் ஆதரிக்கிறோம். அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விஜய் ரசிகர் இல்லாமல் இல்லையா. அதிலேருந்து எங்களை வந்து மீட்டெடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு புத்தகங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்தது, அது இல்லாமல் ஒரு அரசியல் தெளிவை ஏற்படுத்தினது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். இப்போ வந்து விஜயோடைய அரசியல் வந்து காலப்போக்கில் நீர்த்து போகும் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நீர்த்து போயிடும். அவருக்கு வந்து ஒரு நீங்கள் பார்த்துருக்கலாம், அவருடைய தெளிவான பேச்சு இல்லை, ஒரு தெளிவான கொள்கை இல்லை. கொள்கைன்னு தான் சொல்லி மாநாடே அறிவித்தார். ஆனால் கொள்கையே இல்லையே. நாங்களே அதை ஒரு ½ உற்று பார்த்துருந்தோம். என்ன தான் கொள்கை வைக்கிறாரு, நம்மளுடைய கொள்கையை மாற்றி வைப்பாரா அப்படின்னு சொல்கிறா யோசித்தோம். ஆனால் ஒரு கொள்கையும் இல்லை. இருக்கிறதே சொல்கிறதுக்கு எதுக்கு ஒரு கட்சி, அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கலாம். அதுதான் என்னுடைய கோட்பாடாக இருக்குது. அண்ணனுடைய கருத்தை நாங்கள் ஏற்று பயணிப்போம், இன்னும் வீரியமாக பயணிப்போம். சின்ன பையனா இருக்கீங்க? ஆமாண்ணே. எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? நான் இப்போ ஒரு வருஷம் தானே. என்ன காரணம்? அண்ணன் பேச்சு தான். அண்ணன் பேசுறது பிடிக்கும், அண்ணன் கொள்கையை சொல்றது பிடிக்கும். உங்களுக்கு என்ன வயசு ப்ரோ? எனக்கு 17. 17? ஆமா. ஓட்டு ஐடி வாங்குற வயசு இல்ல. ஆனா ஒரு வருஷமா இருக்கீங்க? ஆமாண்ணே. எப்படி இணைஞ்சீங்க? எப்படி இருந்தா எங்க அண்ணனால இணைஞ்சேனே. ஆமாண்ணே. விஜய் அரசியல் எப்படி பாக்குறீங்க? விஜய் அரசியல் வரதால நீங்க விஜய் ரசிகரா இருந்திருப்பீங்க இல்லையா? ஆமாண்ணே, நான் விஜய் ரசிகர் தானே, இல்லைன்னு சொல்ல. விஜய் அரசியலுக்கு நான் வாழ்த்துறேன், வேற எதுவும் இல்லை. விஜய் ரசிகர் தான் நீங்க? ஆமாண்ணே. விஜய் படம்லாம் ஃபர்ஸ்ட் பாப்பானே. ஆனா சீமானுக்கு தான் உனக்கு என்டர்டைமிங் வேற, கட்சி வேறனே. என்டர்டைமிங் கட்சி ஒன்னா ஆக்க முடியுமா? அதனால இல்ல, உங்க ஃபேன்ஸ் உங்க பசங்களா இருப்பாங்க, விஜய்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க, விஜய்க்கு பின்னாடி சுத்துவாங்க இருக்காங்கண்ணே. நம்ம தானே சொல்லி திருத்தி வரணும். இப்போ ஒருத்தவங்க குடிக்கிறாங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் திருத்தி கொண்டு வரணும். அவங்க நம்மளும் சேர்ந்தவங்க கூட குடிச்சா நம்மளும் கெட்டு தானே போவோம். அதனால அப்படி. ஆமாண்ணே.